மகளே என் மருமகளே என்ற எபிசோட்ல என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். சின்ன தம்பி துளசியோட அந்த கொலுசை தேடி அப்படியே போகிறாங்க. அங்கே காலேஜ் எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. கடைசியில் ஒரு கடைக்கிட்ட தேடுறாங்க. அங்கேயும் பார்த்தோன்னா கிடைக்கல. இப்போ ரொம்பவே யோசனையோடு இருக்காங்க. அந்த வழியாக வர ஒருத்தவங்க சொல்கிறாங்க, இங்கெல்லாம் கொலுசு விழுந்துருந்தா பார்த்து எடுத்துகிட்டு போயிருப்பாங்க அப்படின்னு. ரொம்பவுமே யோசிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கரெக்டாக கொலுசு கிடச்சிருது. வீட்டில் துளசி பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த கொலுசை காணான்னு சொல்லி ரொம்ப கவலையாக உட்காந்துருக்காங்க. இப்போ கொலுசை கொண்டு வந்து சின்ன தம்பி கொடுத்ததுமே துளசி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இதெல்லாம் நம்ம ப்ரொமோவில் பார்த்தது தான். ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த கொலுசை போய் பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமிகிட்ட காட்ட போகிறாங்க. அபிராமி பரஞ்சோதி கிட்ட அதாவது பேசிக்கிட்டு இருக்காங்க. கொலுசு காணான்னா பரவாயில்ல, இருந்தாலும் அது கிடைக்கணுமேன்னு சொல்லிட்டு ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி துளசியை நினச்சி சந்தோஷப்பட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் ரொம்ப சந்தோஷமாக துளசி ஓடியாடுறாங்க. கொலுசு கிடச்சிருச்சிங்கிற விஷயத்தை சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அந்த பார்த்தோம்னா சந்தோஷப்பட்டு இருக்கும்போது இந்த விஷயம்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம்னா கொலுசு இங்கே தான் இருக்கும், கிடச்சிரும் அப்படி இப்படிங்கிற மாதிரி. பாண்டியோட அம்மா செண்பகம் இருக்காங்கல்ல, அவங்க தான் பெரிய ஒரு திட்டத்தோடு இருக்காங்கல்ல, அவங்க வந்து சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. இதை பார்க்குற கோமதியும் சூடாமணியும் என்ன திடீர்னு தொடர்ந்து இவங்க சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கன்னா அவங்க ஒரு பக்கம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அபிராமி அந்த கொலுசு அங்கேயே உட்காந்து போட சொல்கிறாங்க. எல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா இப்போ சின்ன தம்பி காலில் அடிபட்டுருக்கு. அதுக்கு பார்த்தோம்னா பார்த்த பரஞ்சோதி கையிலலாம் தொட்டு மருந்தெல்லாம் போடுறாரு. அவர் வந்து நம்ம இந்த வீட்டில் வேலை தானே செய்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தள்ளி தள்ளி போகிறாரு. இருந்தாலும் பார்த்தோம்னா அவருக்கு அந்த வலி இருக்குது. போய் படுத்து தூங்காமல் எந்திரிச்சு காலேஜுக்கு கூட்டு போகணுமேனு சொல்லி கிளம்பி வராரு. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்கா துளசி வந்து அதில் மஞ்சள் போடுறதுக்காக மஞ்சள் எடுத்து வராங்க. ரெண்டு பேரும் ரொம்ப அழகாகவும் எமோஷனலாகவும் பேசிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சூப்பராக நடிக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நானே மஞ்சள் போட்டுறேங்கும் போது இல்லை நான் போட்டுக்கிறேமான்னு சொல்லி உட்காந்து மஞ்சள் போட போகிறாங்க. அப்போ பார்த்தோம்னா மறுபடியும் துளசி சொல்கிறாங்க, உங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவங்க அப்படின்னு. என்ன சின்னம்மா இதே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இப்போ ஆமான்னு சொல்லி அந்த விஷயம் அதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து விரும்பினேன், சின்ன வயசில் விரும்பினேன், அந்த பொண்ணை தான் தேடி இந்த ஊருக்கு வந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் சின்ன தம்பி சொல்கிறாரு. இந்த மாதிரி அந்த பொண்ணு விஷயத்தெல்லாம் நான் வந்து சின்னையா கிட்ட சொன்னேன். சின்னையா வந்து நான் எனக்கு அந்த பொண்ணை தேடி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு வாக்கெல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னதுமே இப்போ அந்த விஷயம்லாம் கேட்டு முடிச்சதுக்கப்புறம் துளசி சொல்கிறாங்க, சின்னையா சொன்ன வாக்கை நான் நிறைவேற்றுறேன், அந்த பொண்ணை கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் பார்த்தோம்னா அப்படியே சந்தோஷமாக அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதோட இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. நமக்கெல்லாம் தெரியும் ஏற்கனவே ப்ரொமோவில் அப்படியே அந்த பொண்ணோட ஃபோட்டோ காட்டுங்கும் போது துளசியோட அதாவது சின்ன தம்பி வந்து அந்த ஃபோட்டோ எடுத்து சின்ன வயசு துளசியோட ஃபோட்டோவை காட்டுவார். அதை வாங்கி துளசி பார்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிக்க தோணுது. ஏன்னா கதையில் செம்ம பெரிய ஒரு ட்விஸ்டான ஒரு விஷயத்தை இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட் ப்ரொமோவில் காட்டியிருக்கிறாங்க. அதை நம்ம அடுத்து இன்னொரு அதாவது வீடியோவாக பேசலாம், ஏன்னா கொஞ்சம் லென்த்தி ஆகிடும். அதனால் பார்க்கும்போது இப்போ அடுத்து கதையில் பயங்கரமான சுவாரஸ்யம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்க தோணுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தொடர்ந்து அடுத்து டுமாரோ ப்ரோமோ ஒன்று பேசி போடுறேன், தயவு பண்ணி அதையும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்து கண்டினியூ ஸ்டோரி என்ன அப்படிங்கிறது புரியும். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.